ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு லேண்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த லேண்டு வாங்கலாம்னு நினச்சி அதுக்கான விஷயங்களை எல்லாமே மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தோம்னா வந்து இந்த பத்திரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கேட்குற மாதிரி வந்து விலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேராக போய் பார்த்து பேசுகிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடுது. இந்த பிரச்சனைகள் தொல்லைகள் இது எல்லாமே இருக்குது. அதுமாதிரி ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே போகலாம். பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. ஒரு தாமரைப்பூ வைத்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி சன்னதி வந்து 10 முறை சுற்றுவாங்க. இது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் வந்து 10, 13, 14, 16 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்களாக அமைக்கின்றது. தொழில் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்களை செஞ்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். மிருகசீரிஷம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? சிவன் கோவிலுக்கு போங்க, வில்வ மாலை போடுங்க. இல்லைன்னா வில்வம் வாங்கிட்டு போய் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. நந்தி பகவானுக்கு வந்து அருகம்புல்லும் வாழைப்பழமும் வைங்க. சரிங்களா? இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீரும். தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் தீர்ந்துவிடும். சிவபெருமான் வழிபாடு மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போகலாம். இல்லை இந்த வாரம் முழுவதுமே கூட வந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தாராளமாக பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா அனைத்து விதமான சிக்கல்களும் தீரும். இந்த வாரத்தில் வந்து 10, 12, 14, 15 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்கள். தொழில் சம்பந்தமான விஷயம், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எதுக்கு இருந்தாலும் சரிதான். இந்த நாட்களை செஞ்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சில நேரத்தில் இல்லைங்க, பல நேரங்களில் வந்து மனசில் ரொம்ப குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த குழப்பங்கள் எல்லாமே தீரணும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாவது வந்துடுதுங்க. சகோதரர்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துடுது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க. சரிங்களா? அம்மனுக்கு வந்து அரளிப்பூ சரம் வந்து வாங்கி போடுங்க. இல்லை அரளிப்பூ மாலை கூட வாங்கி போடலாம். 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. பத்தி வாங்கி அம்மன் சன்னதிக்கு கொடுங்க. சன்னதிக்கு உள்ளே இருக்கிற விளக்கில் எப்போயுமே எரியிற மாரி நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க. இந்த வாரத்தில் தினசரி இந்த வழிபாடு வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக சிறப்பு. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். இந்த வாரத்தில் 11, 13, 15, 16 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், குடும்பத்தில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.